ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அது அனைத்து இனங்களினதும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். பிம்ஸ்டெக் மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்பு. நுகேகுடையில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றில் ஆயுத முனையில் கொள்ளை. மேற்கு ரஷ்யாவின் போர் பயிற்சிகளை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி புட்டின் தனது ராணுவத்திற்கு அறிவிப்பு. இது பற்றிய விரிவான செய்திகள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளுடன் கலையகத்தில் கிருஷாந்த் மற்றும் ஜனனி. வணக்கம். அவை எமது தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ பயிற்சிகளை இடைநிறுத்துமாறு அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிற்சிகள் யுக்ரைனுக்குள் ரஷ்ய படையினர் பிரவேசிப்பதற்கான ஆயத்தம் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே ரஷ்ய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ரஷ்யாவின் மேற்கு பிராந்தியத்தில் ராணுவ பயிற்சிகளை இடைநிறுத்துமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பிறப்பித்துள்ள உத்தரவு அண்மையில் தெற்கு யுக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ராணுவ உபகுழுக்களுக்கு பொருந்தாது. ஜனாதிபதி புட்டின் லெனின் கேம்ப் பகுதியில் நடைபெற்ற ராணுவ பயிற்சிகளில் நேற்று பங்கு பற்றியதாக ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைனில் நெருக்கடி நிலை வலுப்பெற்று வரும் நிலையில் ரஷ்யாவின் லெனின் கேம்ப் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ பயிற்சியில் 1,50,000 துருப்பினரும் 90 விமானங்களும் 120 ஹெலிகாப்டர்களும் 800 ராணுவ வாகனங்களும் 80 போர்க்கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யுக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தில் பேரிவால்னியா ராணுவ முகாமில் யுக்ரைன் ராணுவத்தினருக்கும் ரஷ்ய கொமாண்டோ படையினருக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவில் சுமார் 100 கொமாண்டோ படையினர் பேதிவால்னியா ராணுவ முகாமை சுற்றி வளைக்கும் காட்சிகளை பிரான்சின் பிரான்ஸ் 24 தொலைக்காட்சி பதிவு செய்திருந்தது. அந்த காட்சிகளை இவை. இதேவேளை ரஷ்ய ராணுவத்தினர் 2 போர்க்கப்பல்களை கிழக்கு மத்தியதரை கடலில் இருந்து துருக்கியின் பாஸ்பரஸ் நீரிணை ஊடாக கிரைமியாவின் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. கிரைமியாவின் நிர்வாக மத்திய நிலையமான சேம்பரஸ் நகரில் ரஷ்ய படையினர் ரோந்து சேவையில் ஈடுபடுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தமது நாட்டின் சட்டம் மற்றும் அமைதியை பாதுகாப்பதற்கு ரஷ்ய படையினரை பயன்படுத்துமாறு பதவி கவிழ்க்கப்பட்ட யுக்ரைன் ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கோரியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யுக்ரைன் ராணுவத்திற்கு சரணடையுமாறு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை அணி யுக்ரைனில் அரசியலில் தலையீடு செய்யாதென்றும் ரஷ்யாவின் வெளிவிகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை சுமார் 700 யுக்ரைன் ராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் ரஷ்யாவின் செயற்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்து கிரைமியா மக்களை பாதுகாப்பதற்கு தயார் என்று அறிவித்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் யுக்ரைனின் நிலைமை தொடர்பில் அவசர பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ரஷ்ய ஜனாதிபதி யுக்ரைன் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இராணுவத்தின் பிளவுக்கு காரணம் என்ன? இது எமது இறுதி நடவடிக்கை அல்ல. சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் கிழக்கு பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்படுமாயின் மக்களிடமிடம் வேண்டுகோள்களை விடுப்பார்களாயின் அவர்களை பாதுகாப்பதற்கான உரிமை எமக்கு உள்ளது. அந்த நாட்டின் சட்டப்பூர்வமான ஜனாதிபதியுடன் தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு எமக்கு உரிமை உள்ளது. இராணுவத்தில் ஈடுபடுத்துவதற்கான தேவையும் எமக்கு இருக்கலாம். எனினும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ பயிற்சி யுக்ரைனில் இடம்பெற்ற சம்பவத்துடன் எவ்விதத்திலும் தொடர்பு படவில்லை என்பதை என்னால் கூற முடியும். இது நீண்ட காலமாக திட்டமிட்ட ஒரு செயல். அதை நாங்கள் இதுவரை அறிவிக்கவில்லை. யுக்ரைனில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. இந்த மோதல்கள் பங்குச் சந்தைக்கும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை தெரிவித்துள்ளது.
வெண் சந்தையில் நேற்று மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 2.33 அமெரிக்க டாலரினால் அதிகரித்துள்ளது. இதன் பிரகாரம் தற்போது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 112.39 டாலராக காணப்படுகிறது. இதேவேளை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 28.70 டாலரால் அதிகரித்துள்ளது. இதன் பிரகாரம் நேற்றைய தினம் தங்கம் ஒரு அவுன்ஸின் விலை 1350.30 டாலர்களாக காணப்பட்டது. அமெரிக்க முறைகளுக்கான கேள்வியும் அதிகரித்துள்ளதுடன் கூடுதலான முதலீட்டாளர்கள் அங்கு ஈர்க்கப்பட்டமை அதற்கான காரணம் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் இன்று ரஷ்யாவின் மேற்கு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட போர் பயிற்சிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை குறிப்பிட்ட அளவு குறையும் சாத்தியம் உள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை மேலும் தெரிவிக்கின்றது. நுகேகொட ஸ்டான்லி திலகரத்ன மாவட்டத்தில் அமைந்துள்ள நகை கடையொன்று இன்று கொள்ளையிடப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3:45 மணியளவில் 2 ஆயுததாரிகள் குறித்த நகைக்கடையை கொள்ளையிட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. மோட்டார் சைக்கிளில் வந்து கொள்ளையர்கள் துப்பாக்கியை காண்பித்து ஊழியர்களை அச்சுறுத்தி சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. 2 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். உலகின் எந்த பகுதியானாலும் எந்த வடிவில் நிலவிய போதிலும் அனைத்து இனங்களினதும் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கு பயங்கரவாதம் அச்சுறுத்தலாகும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறிப்பாக பயங்கரவாத இயக்கங்களிடம் சர்வதேச ரீதியாக பரந்த வலையமைப்பு காணப்படுவதுடன் அவை குறித்து தொடர்ந்தும் கண்காணிப்பது அவசியமாகும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மியான்மரில் நடைபெறும் பிம்ஸ்டெக் 3வது அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த விடயத்தை கூறினார். பயங்கரவாதம் இலங்கையில் தற்போது நிலவாத போதிலும் அது மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியமாகும் என்று இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சினையை கையாள்வதற்கு பிம்ஸ்டெக் அமைப்பின் முழுமையான ஒத்துழைப்பு தொடர்ந்தும் தேவைப்படுவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் ஆகியோரிடையே இன்று பகல் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. மியான்மரில் நடைபெறுகின்ற தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான பல்துறை அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஜனாதிபதி அந்த நாட்டின் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்திய பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய விடயங்கள் குறித்து 2 நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் ஆகியோரிடையே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கும் வடமாகாண சபைக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து இந்திய பிரதமர் வினவியதை அடுத்து வடமாகாண சபைக்கான ஒத்துழைப்புகளை அரசாங்கம் விஸ்தரித்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதிலளித்துள்ளார். மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் 2 நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியுள்ளதுடன் இந்திய இலங்கைக்கு இடையிலான தொடர்புகளை மேலும் வலுவூட்டுவது குறித்தும் ஆராய்ந்துள்ளனர். இந்திய பிரதமருடன் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித்தும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவும் மியான்மருக்கான இலங்கை தூதுவர் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரசன்னமாகியிருந்தனர். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்திருக்கும் தீர்மானத்திற்கு எதிராக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது அவருடன் கொல்லப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பதாக தமிழக அரசு எடுத்த முடிவிற்கு எதிராக இந்திய மத்திய அரசு தாக்கல் செய்த மனுக்களின் விசாரணை நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இதன்போது இந்த மனு மீதான விசாரணையும் இடம்பெறும் என்று இந்திய பிரதம நீதியரசர் ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு நேற்று அறிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 3 கருணை மனுக்களை விசாரிக்க அதிக காலம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்து அவர்களின் மரண தண்டனையை கடந்த 18ஆம் தேதி ஆயுள் தண்டனையாக இந்திய உச்ச
உச்சநீதிமன்றம் குறைத்து தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நளினி உட்பட இந்த வழக்கின் 7 குற்றவாளிகளையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த 2 மனுக்களையும் ஏற்றுக்கொண்ட இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய இந்த வழக்கு நாளை மறுதினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கடந்த 3 தசாப்தங்களுக்கு பின்னர் யாழ்தேவி ரயில் இன்று கிளிநொச்சியிலிருந்து பழையை நோக்கி பயணித்தது. இதற்காக இடம்பெற்ற விசேட நிகழ்விற்கு போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம தலைமை தாங்கினார். 3 தசாப்தங்களின் பின்னர் யாழ்தேவி ரயில் பளை வரை தனது உத்தியோகபூர்வ சேவையை இன்று ஆரம்பித்தது. இன்று காலை 10:45 கிளிநொச்சியிலிருந்து புறப்பட்ட யாழ்தேவி ரயில் 11:03 மணியளவில் பளை ரயில் நிலையத்தை சென்றடைந்தது. பளையை சென்றடைந்த யாழ்தேவி ரயிலை போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம, போக்குவரத்து பிரதி அமைச்சர், இலங்கைக்கான இந்திய தூதுவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் வரவேற்றனர். இங்கிருந்து கொழும்பிற்கு ரயில் செல்கின்றது. ரயிலில் இடமில்லாத அளவுக்கு சன நெரிசல் காணப்படுகின்றது. அனைவரும் ரயிலில் செல்ல முயற்சிக்கின்றனர். கிளிநொச்சியிலிருந்து வருகின்றவர்களுக்கு ரயில் போதாமல் இருக்கின்றது. எம்மிடம் குளிரூட்டப்பட்ட அதிவேக ரயில் கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த அதிவேக கட்டமைப்பை இந்த வெள்ளிக்கிழமை முதல் பளையிலிருந்து கொழும்பு வரை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வெளியத்தைக்கு செல்கின்றோம். வெளியத்தையிலிருந்து அம்பாந்தோட்டைக்கு செல்கின்றோம். அம்பாந்தோட்டையிலிருந்து கதிர்காமத்திற்கு செல்கின்றோம். இதன் பின்னர் நீங்கள் கதிர்காமம் செல்வதாயின் இன்னும் 2-3 வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்திற்கு ரயிலில் செல்ல முடியும். හම්බන්තොටේ අපි යනවා කතරගමට. දැන් මින්පස්සේ තමුන්නාස කතරගම යනවනේ මෙහෙන් යාපනයේ කෝච්චිය නැග්ගම තමුන්නාසට තව අවුරුදු 2-3කින් කතරගමටම ගිහිල්ලා වහින්න පුළුවන් කියන එක මම. நீண்டகால இடைவெளியின் பின்னர் யாழிற்கான ரயில் சேவையின் பொருட்டு பளை வரையான சேவையில் திருப்தி அடைவதாக மக்கள் தெரிவித்தனர். பழைக்கிறன் வந்தது எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கு. இப்போ வருமானத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்தது சந்தோஷமா தான் இருக்கு. கடைக்கு ரயிலில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த சேவை எப்பயுமே இருந்தால் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 32 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் 8 படகுகளுடன் நேற்றிரவு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய குறிப்பிட்டார். இந்த மீனவர்கள் தற்போது காங்கேசன்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். யாழ் கடற்றொழில் திணைக்களத்திடம் இந்த மீனவர்களை இன்று ஒப்படைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்ட பிரேரணை வரைவு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 25ஆம் கூட்டத்தொடரில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா, மோண்டினெக்ரோ, மொசிடோனியா மற்றும் மொரிசியஸ் ஆகிய நாடுகள் இதனை சமர்ப்பித்துள்ளன. இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன மற்றும் முறையான விசாரணையை நடத்துவதற்கு தவறினால் சர்வதேச விசாரணை நடத்துமாறு அந்த வரைவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளக இடம்பெயர்வுக்கு உள்ளானவர்களை மீள குடியமர்த்துவது, நிலக்கண்ணி வெடி அகற்றல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்புவது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக அந்த வரைவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நியாயம், நல்லிணக்கம், படையினரை அகற்றுதல் மற்றும் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புதல் ஆகிய விடயங்களை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க அளவு பொறுப்புகள் இன்னமும் உள்ளதாக பிரேரணை வரைவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் அதிகார பரவலாக்கல், நல்லிணக்கம் மற்றும் அனைத்து மக்களும் மனித உரிமைகளை அனுபவித்தல் ஆகியன அத்தியாவசியம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை நிறைவேற்றுவதில் இலங்கை அரசாங்கம் தமது பொதுவான பொறுப்பினை நிறைவேற்ற வேண்டும் எனவும் பிரேரணை வரைவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் முக்கிய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை அந்த பரிந்துரைகள் அனைத்தையும் செயற்படுத்துவதற்கான தேசிய செயற்பாட்டு திட்டம் போதுமானதாக இல்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் அந்த செயற்பாட்டு திட்டத்தை விஸ்தரிக்க வேண்டும் எனவும் குறித்த பிரேரணை வரைவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனிதநேய சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களை கண்டறியும் வகையிலும் அத்தகைய சட்டமீறல்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தடுக்கும் வகையிலும் சுயாதீன மற்றும் முறையான விசாரணையை நடத்தி மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு குறித்த வரைவில் இலங்கை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.
கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை துரிதமாக செயற்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் மனித உரிமைகள் பேரவை விடுத்த வேண்டுகோள் பிரேரணை வரைவில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு அமைவாக நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்காக வடமாகாண சபை மற்றும் அதன் முதலமைச்சருக்கு தேவையான வளங்கள் மற்றும் அதிகாரங்களை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கத்தை தூண்டும் வகையிலான யோசனையொன்றும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இது தொடர்பாக ஆராய்ந்தனர். அது தொடர்பான தகவல்களை எதிர்வரும் நாட்களில் எதிர்பாருங்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் எமது நோக்கு கொள்கை பிரகடனம் என்று பேராயர் பேரடர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான செயலாளர் சோமவங்ச அமரசிங் ஆகியோர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். எமது நாடு தற்போது பயணிக்கும் பாதைக்கு பதிலாக நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் பாதையொன்றை நோக்கி நாட்டை இட்டு செல்ல வேண்டும் என நினைக்கின்றோம். எமது நாட்டின் அனைத்து சமய அமைப்புகள் மற்றும் மக்களிடம் பாரிய பொறுப்பு உள்ளது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது தொடர்பில் நாம் ஆண்டகையுடன் விரிவாக கலந்துரையாடினோம். இந்த நாட்டை சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த நாடாக மாற்றுவதே எமது இறுதி இலக்காகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் சட்டத்தரணி சுசாரதினால் கனேமுல்ல நாகேன பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கின்றோம் என்பதனை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தனியார் துறை நாளுக்கு நாள் விஸ்தரிக்கப்படுகின்றது. அங்கு அதிகளவு தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே அங்கு எமது இளைஞர் யுவதிகளுக்கு சந்தர்ப்பம் உள்ளது. அவர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் உதவி செய்கின்றோம். ஆனால் யாரும் முன் வந்துள்ளார்களா? அரசியல் கொள்கைகள் எதுவாக அமைந்தாலும் அதற்கான வேலை திட்டத்தையே நாங்கள் முன்னெடுக்கின்றோம். கூட்டுறவுத்துறையை பாதுகாப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க ஹொரணே குருகொட பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் வலியுறுத்தினார். நடைமுறைக்கு சாத்தியமான முறையில் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வினை வழங்காவிட்டால் அந்த அதிகாரியினால் பயனில்லை. அவர் வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் அவரை வெளியேற்ற வேண்டும். இலங்கையை முன்னேற்ற வேண்டிய தேவை எம் அனைவருக்கும் உள்ளது. இத்தகைய அதிகாரிகளால் அதனை எம்மால் சாத்தியமாக்க முடியாது. மேல் மாகாண கூட்டுறவு ஆணையாளரால் பயனில்லை. எந்த நோக்கத்துக்காக கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றும் உள்ளது. என்ஜின் மாத்திரமே மாறியுள்ளது. மக்களின் பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்கு, அவற்றில் வெற்றி காண்பதற்கு கூட்டுறவுத்துறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் எந்தளவு உதவிகளை வழங்கினாலும், எத்தகைய சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டாலும் அதிகாரிகள் அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த தவறினால் அங்கு பிரச்சினை உள்ளது. அப்படியாயின் நாம் எவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும்? கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எவ்வாறு சேவைகளை வழங்குவது? ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் திட்டங்களை வகுத்து யோசனைகளை நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் காலை வாருவார்களாயின் இந்த நாடு முன்னேற்றம் காணுமா? தென் மற்றும் மேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் மேடைகளில் பல நடிகைகள் மற்றும் பாடகர்கள் தெரிவித்த கருத்துக்களின் தொகுப்பு அடுத்து. මේ
எனது அரசியல் பிரவேசம் தொடர்பில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். இதில் காணப்படக்கூடிய மாற்றங்களையும் கேட்கின்றனர். கம்பஹாவில் மிக எளிதாக அரசியல் செய்யலாம், ஏனென்றால் இங்குள்ளவர்கள் நடிகர்களுக்கே வாக்களிக்கின்றனர். கம்பஹாவில் பபாவையும் தெரிவு செய்தனர். அவர் பபா என்றால் நான் இந்த நாட்டை நேசிக்கும் அபா. එතුමිය පබා වෙන්නට පුළුවන් මම මගේ රටට ආදරේ අබා කියලා මතක තියාගන්න. මැද මූලන්ට ගිහිල්ලා பாங் வேலா கண்ண மெதமுலுனவிற்கு சென்றால் ஒரு வேளைக்கு பான் கூட உண்ண முடியாத குழந்தைகள் உள்ளனர். ஆனால் கெஸ்பேவ தொகுதிக்கு வந்து பான் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் வந்து அனைத்தையும் செய்து கொடுக்கலாம். அவ்வாறானவர்களே ஜனநாயக கட்சியில் உள்ளனர். ඒව ටිකත් හොදලා දීලා යන්න පුළුවන් මිනිස්සු ටිකක් තමයි මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී පක්ෂය බිහි වෙලා තියෙන්නේ. කල්පනෙති තුඩක් පුංචිම දෙයක් කඩදාසි කොලයක් පෑනක් එහෙම දෙයක්වත් මේ රජයෙන් අරන් නැහැ. இந்த அரசாங்கத்திடமிருந்து ஒரு குண்டூசி கூட நான் எடுக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு சேமிக்க வேண்டிய தேவையோ வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையோ கிடையாது. எனக்கு யாரும் இல்லை. தற்போது காலி மாவட்ட மக்கள் என்னை முதலமைச்சராகுமாறு கேட்கின்றனர். அதற்கு எனக்கு தான் தகுதி உள்ளது என அவர்கள் கூறுகின்றனர். මහාමති වෙන්න කියලා කිව්වේ මට ඕනකමට නෙවෙයි, මුලින්ම ජනතාව තමයි කිව්වේ ඔබතුමිය ඒකට සුදුසුයි කියලා. முதலமைச்சராக கூறுபவர்களின் போஸ்டர்களை காணும் போது அன்று எங்களுக்கு ஆசிரியர் கூறிய கதை ஒன்று நினைவிற்கு வருகின்றது. மலக்கி மலக்கி மகாபுதுமெக்கி ந ஏசக்கி சமநிலையக்கி. இதனை அந்த பாடலுடன் கேட்கும் போது புதிய வரிகள் நினைவிற்கு வருகின்றது. கலக்கி கலக்கி மகாபுதுமெக்கி ந ஏசக்கி கல்லிப்பெக்கி. පෞගිය දවස්වල ආවනේ අර නළු නිලියන් දාන ප්‍රශ්නේ. බොලංගේ නළු நடிகைகளை தேர்தலில் போட்டியிட வைப்பது தொடர்பில் கடந்த நாட்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவர்கள் அனைவரும் நடிகைகள் அல்ல. தற்போது ஒரு இரவிலேயே நடிகைகள் மற்றும் நடிகர்கள் உருவாகும் காலம் இது. எமது காலத்தில் அவ்வாறு அல்ல. நடிகர்களை கடவுள் போன்று உருவாக்கினார்கள். මේ සටිනේදී මම උදේ පාන්දර නැගිට්ටාම මට හිතෙනවා අද කොහොම වේද. இந்த போராட்டத்தில் இன்றைய நாள் எனக்கு எவ்வாறு அமையும் என காலையில் எழுத்தவுடன் எனக்கு தோன்றுகின்றது. அனைத்தும் வெற்றி அளிக்குமா என்று இந்த சிந்தனை தோன்றியதுடன் எனக்கு தனிமை தெரிவதில்லை. ஆனால் பலரின் கண்களை பார்க்கும்போது நான் இருக்கும் நிலை அவர்களின் கண்களில் தெரிகின்றது. சிறு வயது முதல் காணப்படும் அனுபவம் உங்களுக்கும் தெரியும். ස්ථාවරේ ඔයගලන්ට තේරෙනවා කියලා කුඩා කාලේ සිට ගොඩාක් අත්දැකීම් ඔබටත් ඇති කියලා මට දැනෙනවා. හැදුවා වරායක් එන්න එකමනවක් ගුවන් තොටුපොලේ ඉගිලෙයි මොනරුරලක් කාපට් අඟල ගානේ ඇත කොමිස් උඟක් බලය තියෙන අය ගහනවා නැතුව බයක් කතිපොදි නටති සුද්දන්ගෙන් ගෙන ණයට ගෙදරට මරගාතේ පරකාසේ ලොවට බදු ගහනවා උපයන හැම සතයකට පොඩි මිනිහාගේ ජීවිතයයි කොහරද මේ කොට උඩ පොඩි මිනිහාගේ ජීවිතයයි කොට උඩට. சில தரப்பினர் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்துடன் இணைவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் SM மரிக்கார் குற்றம் சுமத்துகின்றார். கொழும்பு அமர் வீதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் நேற்று மாலை கலந்து கொண்டு SM மரிக்கார் உரையாற்றினார். சிலர் வருவார்கள், மயில் என்பார்கள், மரம் என்பார்கள்.
எலி என்பார்கள், பள்ளி என்பார்கள். அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. அவர்கள் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுகின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வேறு யாருடையதோ கட்சி ஒன்றும் உள்ளதாம். முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அரசாங்கத்தை எதிர்ப்பதை போன்று தனித்து போட்டியிட்டு முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெற்று பின்னர் அரசாங்கத்துடன் இணைவார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்த முஸ்லிம் மக்களை காட்டிக் கொடுப்பார்கள். தமிழர் பகுதிகளில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவது தொடர்பில் வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் இன்று கருத்து தெரிவித்தார். முல்லைத்தீவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இது தொடர்பாக குறிப்பிட்டார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். தமிழர் பகுதிகளில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவது தொடர்பில் வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் இன்று கருத்து தெரிவித்தார். முல்லைத்தீவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இது தொடர்பாக குறிப்பிட்டார். முல்லைத்தீவில் அறுவடை விழா வடமாகாண அமைச்சரின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விவசாய திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைக்கு எல்லா இடமும் புதகுழிகளில் எங்களுடைய எலும்போடுகளும் தலையோடுகளும் தான் விளைந்து கொண்டிருக்கின்றது மாதிரி காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவில் நான் பத்திரிகைகளில் படித்திருக்கின்றேன். ஆனால் இது யாருடையது என்கின்றதை நாங்கள் திட்டவட்டமாக ராணுவம் சொல்லுவது போல இது விடுதலை புலிகளின் காலத்தில் புதைக்கப்பட்டது என்று சொல்லியோ அல்லது இது யார் புதைத்தது என்கிறத கூட நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. என்றால் போர் நடந்த மண், எங்களுடைய உறவுகள் கூட தங்களுடைய உறவுகளை எல்லாம் போட்டு ஓடிவிட்டுத்தான் போய்கொண்டிருந்தார்கள் இறந்தவுடன். ஆகவே இந்த போரினால் இறந்தவர்கள் என்கின்றதை நாங்கள் சொல்லலாமே தவிர இதில் நாங்கள் வேறு எதுவுமே சொல்லுவதற்கு இல்லை. ஆகவே இந்த போரை முன்னெடுத்தவர்களும் எங்களை மக்களை சாகடித்தவர்கள் தான் இதற்கான பொறுப்பாளர். இதேவேளை இரணைமடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீரை கொண்டு செல்வது குறித்து இரணைமடு தவிர்ந்த வேறு நீர்மூலங்கள் தொடர்பில் ஆராயுமாறு நிபுணர் குழு அறிவித்துள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். 15 பேர்களை கொண்ட ஒரு நிபுணத்துவ குழு அதில் ஈடுபட்டிருந்தது. அந்த குழுவில் இருந்து எங்களுக்கு இரண்டு தலைப்பான தீர்வுகள் தரப்பட்டிருக்கின்றன. அதில் 5 பேர் அடங்கிய தரப்பினர் குழுவினர் பெரிய அளவு மாற்றத்தை எங்களிடம் கோரவில்லை. ஆனால் 10 பேர் அடங்கிய குழுவினர் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரெடுத்து வருகின்ற திட்டத்தை நிறுத்தி இரணைமடுவை புனரமைக்கின்ற திட்டத்தை வேறாகவும் யாழ்ப்பாணத்துக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இரணைமடு குளம் தவிர்ந்த வேறு நீர் மூலங்களை கண்டடையுமாறு தான் அவர்கள் கோரியிருந்தார்கள். இது தொடர்பாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின்படி நாங்கள் ஒரு உள்ளக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். அதன்படி நாங்கள் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி செய்யக்கூடிய ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இந்த நாட்டுக்கான ஒரு பொறுப்பாளர் இருப்பார். அவருடன் நாங்கள் இது தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். உரிய மழை வீழ்ச்சி கிடைக்காமையால் நாட்டின் பெரும்போக்க செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எனினும் குளங்களில் நீர் காணப்படுகின்ற போதிலும் அதனை விவசாயிகளுக்கு விநியோகிப்பதற்கு அதிகாரிகள் முன்வரவில்லை. அனுராதபுரத்தில் பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் இம்முறை அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அனுராதபுரம் மத்திய நுவரகம் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட அசரிகம, பாலக்குளம் போன்ற பல கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் இவ்வாறு அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் நாட்டினோம், அதுக்கு சரியா மழை பெய்யும் இல்லை, விளையவும் இல்லை. அதை வியாபாரம் மாதிரி குறைச்சி கேட்காங்க. 20 ரூபா 22 ரூபா அப்படி 18 ரூபாய்க்கு மாதிரி கேட்காங்க. இது சரியான இது எங்களுக்கு பெரிய நஷ்டம் விவசாயத்தில். நெற்பயிற்சிகை மாத்திரமின்றி சோளம், உளுந்து பயிற்சிகையிலும் இந்த பகுதி மக்கள் ஈடுபடுகின்றனர். உரிய மழைவீழ்ச்சியின்மையால் நஷ்டத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் மகாவலி நீர்த்திட்டத்தின் மூலம் நீர் வழங்கப்படுமாயின் போதுமான விளைச்சலை பெற முடியும் என குறிப்பிடுகின்றனர். சரியா பெரும்போது மழை இல்லாத காரணத்தால மிச்சம் நஷ்டப்பட்டு போய்த்தோம். தண்ணியும் அதோட காணாம போய்த்து எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும், அப்பயும் காணாது. நோய் சரியான கஷ்டமா இருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் எங்க ஏரியாவில் இந்த மண் பகுதியில் இருக்குது. அதால விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்லாத காரணத்தால மிச்சம் கஷ்டம். அந்த மடுப்ப பகுதிக்கு ஒரு மாவலி திட்டத்தை வச்சு தந்தாண்ட மல்லத்தோய போகுது, மிச்சம் தண்ணி இதால சும்மா வீணாக போய் சென்று கொண்டிருக்குது. இந்த பகுதியில் அநேக விவசாய நிலங்கள் காணப்பட்ட போதிலும் தற்போது அவை கைவிடப்பட்டு தரிசு நிலமாக மாறியுள்ளதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இந்த போகத்துக்கு மழை பெய்யல காலத்துக்கு,
ஆகையால வெள்ளாமை செய்த நிலமெல்லாம் காணியெல்லாம் சும்மா புறம்புத்து போய் கிடக்குது. காடு வளர்ந்து மாடு ஆனை மேயுது. குளங்களுக்கு தண்ணி வரல, மகளுக்கு குளிக்க தண்ணி இல்லை, ஆத்துல கூடி தண்ணி இல்லை. இந்த முறை காலத்துக்கு மழை இல்லாததான் காரணம். மகாவலி திட்டம் மாதிரி ஒரு திட்டத்தை தந்தாக்கா சகல குளங்கள்ல தண்ணி இருக்கும், சகல காணியில வெள்ளாம பச்சை பசல் இருக்கும். இயற்கையான மழை வீழ்ச்சியை எவராலும் கட்டுப்படுத்தவோ விரும்பிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளவோ முடியாவிட்டாலும் குளங்களில் காணப்படும் நீரை விவசாயிகளின் தேவைகளுக்கு வழங்க முடியுமல்லவா? நாடு விவசாயத்தில் தன்னிறைவு பெற வேண்டுமாயின் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமே. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய். நியூஸ் ஃபர்ஸ்டின் 116வது ஊடக செயலமர்வு இன்று பொலனறுவையில் இடம்பெற்றது. ஊடக அறிக்கையிடல் மற்றும் வாசித்தல் உட்பட ஊடகம் தொடர்பான தகவல்கள் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு இன்று பொலனறுவை ரோயல் கல்லூரியில் அவர்களின் அழைப்பின் பேரில் சென்றது. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவிற்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் செயற்பாடு ரீதியாக ஊடக செயற்பாடுகள் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. நவீன ஊடக பயன்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. நாடளாவிய ரீதியில் அனைத்து பாகங்களிலும் உள்ள மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக செயலமர்வு மற்றொரு கட்டம் நாளையும் பொலனறுவையில் நடைபெறவுள்ளது. சிரசு ஊடக வலையமைப்பு சமூகத்திற்கான தமது பணியை சரிவர செய்கின்றது என்றே நினைக்கின்றேன். பின்தங்கிய இவ்வாறான பிரதேசங்களுக்கு வந்து பாடசாலைகளுக்கு சென்று மேற்கொள்ளும் விடயங்கள் மிகவும் சிறந்த விடயம் என்று நான் நம்புகிறேன். சிரசு செய்திகள் புதிய வழிகாட்டலை நாட்டிற்கு அறிமுகம் செய்துள்ளது. சரியாக செயற்படுபவர்கள் சிரசுவிற்கு அஞ்ச வேண்டியதில்லை. இனி விளையாட்டுச் செய்தி. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் பங்களாதேஷ் தனது அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையை இன்றைய தினம் பதிவு செய்தது. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தானை எதிர்த்தாடும் பங்களாதேஷ் முதலில் துடுப்படுத்தாடி 50 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 326 ஓட்டங்களை குவித்தது. மிர்பூரில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி இலக்கான 327 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை 41 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 224 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.